சிவன் தரும் அறிகுறிகள். சிவன் உன்னை தேர்ந்தெடுத்த 7 அறிகுறிகள். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் சாதாரணமாக இல்லாத மாதிரி தோன்றும். நாம் யோசிப்போம், ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது என்று. ஆனால் உண்மையில் சில நேரங்களில் அது ஒரு அறிகுறி. சிவன் சிலரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும் முன் சில அறிகுறிகளை காட்டுவார். இன்று அந்த 7 அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். முதல் அறிகுறி, நீ முன்பு இருந்ததை விட அமைதியை தேட ஆரம்பிப்பாய். சத்தம், சண்டை, தேவையில்லாத விஷயங்கள் இவையெல்லாம் உனக்கு பிடிக்காமல் போகும். உன் மனசு அமைதியை மட்டுமே விரும்பும். இது சிவன் உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைக்கிறார் என்பதற்கான அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, நீ தனியாக இருக்க விரும்ப ஆரம்பிப்பாய். முன்பு கூட்டத்தில் இருந்தாலும் இப்போது சில நேரம் தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றும். அது தவறு இல்லை. அந்த நேரத்தில் உன் மனசு உன்னை உள்ளிருந்து மாற்றிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது அறிகுறி, வாழ்க்கையில் சில அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். நீ நினைப்பாய், ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது, எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று. ஆனால் சில நேரங்களில் அந்த சோதனைகள் உன்னை பலமாக மாற்றுவதற்காகத்தான். சிவன் சோதனை இல்லாமல் பெரிய பிளெஸ்ஸிங் தரமாட்டார். நான்காவது அறிகுறி, சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தானாக விலகிவிடுவார்கள். அது முதல் பார்வைக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனா பின்னாளில் அது நல்லதற்காக நடந்தது என்று புரியும். ஐந்தாவது அறிகுறி, நீ உள்ளுக்குள் ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் ஃபீல் பண்ணுவாய். ஏதாவது செய்யக்கூடாது என்று உன் மனசு சொல்லும், அல்லது சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உள்ளிருந்து ஒரு ஃபீலிங் வரும். அது சிவன் உன்னை வழிநடத்தும் ஒரு வழி. ஆறாவது அறிகுறி, நீ பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பாய். முன்பு அதிகம் நினைக்காத இறைவன் நினைவு இப்போது உன் மனதில் அதிகமாக வரும். அது உன் ஆன்மா சிவனை தேட ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறி. ஏழாவது அறிகுறி, வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல மனிதர், இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆனா இன்னும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவரின் வாழ்க்கை எளிதாக இருக்காது. ஏனெனில் அந்த மனிதர் ஒரு பெரிய மாற்றத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நீ தனியாக இருப்பது போல தோன்றும். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பாய். ஆனா அந்த நேரத்திலும் சிவன் அமைதியாக உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ விழுந்தாலும் அவர் உன்னை மீண்டும் எழுப்புவார். நீ சோர்ந்து போனாலும் அவர் உனக்கு மீண்டும் சக்தி தருவார். சில நேரங்களில் நாம் இழந்தது மேலும் விஷயங்கள் கூட பின்னாளில் நமக்கு நல்லதற்காக நடந்தது என்று புரியும். அதனால் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயப்படாதே. சில கதவுகள் மூடப்படுவது புதிய கதவுகள் திறக்கத்தான். சில மனிதர்கள் விலகுவது சரியான மனிதர்கள் வரத்தான். சில சோதனைகள் வருவது உன்னை பலமாக மாற்றத்தான். அதனால் நம்பிக்கை விடாதே. சிவன் உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் நீ காத்திருந்த நல்ல மாற்றம் மிக விரைவில் வரப்போகிறது. நன்றைய இந்த சிரமங்களை நினைத்து சிரிப்பாய். ஏனெனில் அந்த சோதனைகள் உன்னை இன்று இருக்கும் மனிதராக மாற்றியிருக்கின்றன. அதனால் நீ இப்போது இந்த அறிகுறிகளில் சிலவற்றை உன் வாழ்க்கையில் பார்க்கிறாயா? அப்படியானால் ஒரு விஷயம் நினைவில் வை. சிவன் உன்னை கைவிடவில்லை. அவர் உன்னை ஒரு பெரிய காரணத்திற்காக